வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல கன்னடத்துல ரிலீஸ் ஆன யுத்த காண்டா சாப்டர் 2 படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, கணவனை இழந்து தனியாளா தான் குழந்தைய வளர்த்துட்டு வர்றாங்க நிவேதிதா. அந்த 7 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்ச கேஸ்ல தண்டனை எதுவும் கிடைக்காம காலம் கடத்திக்கிட்டே இருக்கிறதுனால, குற்றவாளிய கோர்ட் வாசல்லே வச்சு சுட்டுக் கொலை பண்ணிடுறாங்க நிவேதிதா. இந்த கேஸ்ல நிவேதிதாவுக்கு எதிரா ஒரு முன்னணி வக்கீல வாதாட வைக்கிறான் கொலை செய்யப்பட்டவரோட அண்ணன், ஒரு எம்எல்ஏ. ஆனா நிவேதிதாவுக்கு ஆதரவா எந்த வக்கீலுமே வராத சூழ்நிலையில அந்த கேஸை கையில் எடுக்கிறாரு ஜூனியர் வக்கீலான நம்ம ஹீரோ பாரத். அதுக்கப்புறம் அந்த வழக்கு எப்படி நடக்குது, அதில் வர்ற சிக்கல்கள்லாம் என்ன, நிவேதிதாவுக்கு தண்டனை கிடைச்சதா இல்லையா, அந்த குழந்தைக்கு நியாயம் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட மொத்த கதைக்களமே. ஹீரோவா அஜய்ரா ஒரு ஜூனியர் வக்கீலா தன்னோட ரோலை பக்காவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். குறிப்பாக கிளைமேக்ஸ் நெருங்க நெருங்க அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தரம்னே சொல்லலாம். இதில் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, இவர் தான் இந்த படத்துக்கு தயாரிப்பாளரும் கூட. குழந்தையோட அம்மாவை கேஜிஎஃப் படத்தில் யாஷோட அம்மாவாக நடித்த அர்ச்சனா தான் நடிச்சிருக்காங்க. அவங்களுமே ஒரு வழியோட சுற்றுற அம்மாவாக கரெக்டாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கோர்ட்டில் ஒரு உண்மை ரிவீல் ஆகும். அந்த சீனில் அவங்க கதறும்போது நமக்கு அவ்வளோ உணர்வுபூர்வமாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஹீரோயினுக்கு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எந்த வேலையும் இல்லைனாலும் கொடுத்த வேலையை அவங்க செஞ்சுட்டு போயிருக்காங்க. இவங்களை தாண்டி எதிர்த்தரப்பு வக்கீல், அந்த எம்எல்ஏ, ஹீரோவோட சீனியர் வக்கீல் உட்பட எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அவங்க இன்னும் கொஞ்சம் நடிப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தா படத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு தோணுச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பாட்டும் டீசெண்டாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளேயில் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லைட்டாக தடுமாறுற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஹீரோவோட கேரக்டரை பில்டப் பண்ணுறதுக்காகவே கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்ட மாதிரி தெரிஞ்சுது. அது லைட்டாக போர் அடிக்கிற மாதிரியுமே தெரிஞ்சுது. மெயின் கதைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் படம் கொஞ்சம் வேகம் எடுக்குதுன்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா அதில் வர்ற விசாரணை காட்சிகளாக இருக்கட்டும், அதில் வர சின்ன சின்ன ட்விஸ்ட்டுகள் எல்லாமே கொஞ்சம் ரசிக்கிற மாதிரியும் இருந்தது. ஒரு சில ட்விஸ்ட்டுகள் வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரியுமே இருந்தது. வழக்கமான ஒரு கோர்ட் ட்ராமா தான். அதாவது ஒரு பெரிய வக்கீலை எதிர்த்து ஜெயிக்கிற சாதாரண சின்ன வக்கீல் டைப் ஃபார்மேட் தான் படத்தோட மொத்த கோரே. பல இடங்கள்ல பல படங்களோட டெம்ப்ளேட் ஸ்டோரி மாதிரியே இருந்தாலும், இந்த படத்தையும் கொஞ்சம் ரசிக்க முடிஞ்சதுன்னே சொல்லலாம். ரைட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தாங்க அப்படின்னா, ரீசெண்டாக வந்த தெலுங்குல பிளாக் பஸ்டர் அடித்த கோர்ட் படம் அளவுக்கு இந்த படமுமே இன்னமும் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லலாம். இப்போவும் படம் மோசமெல்லாம் இல்லை. குடும்பத்தோடு பார்க்குறதுக்கு ஏற்ற ஒரு நல்ல படம் தான். குறிப்பாக கோர்ட் ட்ராமா படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, இந்த படம் உங்களுக்கு நல்லாவே பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம். தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். அடுத்த ஒரு விமர்சனம் சந்திப்போம். நன்றி.